ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஹேங்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரியான ரஃப் கிளாத், அதாவது நீங்கள் எந்த இதில் மெட்டீரியலில் வந்து பண்ண போகிறீங்களோ, ப்ளவுஸோ குர்த்திஸோ அதில் வந்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில். ஸோ அந்த கிளாத் வந்து நான் எடுத்துக்கிட்டு, இதுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த மூடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் பண்ணுறப்ப அதோட எட்ஜஸ் எல்லாம் பிரிஞ்சு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வந்து ஹேங்கிங்ஸை தானே போட போகிறோம். அதனால் மேக்ஸிமம் அதை நம்ம ரொம்ப ப்ரஷ் போட்டுலாம் வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பர்ஃபெக்ட் ரவுண்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்ட் தான் வந்து எக்ஸாக்டாக ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து அழகாக வரும். இதுக்கப்புறம் இந்த கிளாத்தோட சென்டரில் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல் போடணும். அப்படி போட்டுட்டு அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து இந்த கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா பெருசாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேங்கிங்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஹோல். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரோப் இருக்குது, அதை வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் வந்து இங்கே ரெடிமேட் ரோப் தானே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண ரோப் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். உங்கள் ரோப்பை விட கொஞ்சம் சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ரோப்புக்கு இந்த சைடு வந்து நீங்கள் நாட் போட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த நாட் வந்து வெளியில் வராது. ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நாட் போட்டு டைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி இழுத்து பாருங்கள் வெளியில் வராமல் இருக்கான்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இதை வந்து லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸோடைய பட் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டோன் லேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 2 லைன்லேயும் இருக்கும், 4 லைன்லேயும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 4 லைன் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி லைட்டாக ஒரு சின்ன ஸ்டிச் போடுறதுனால இது வந்து அப்படியே மடங்காமல் அதே ஷேப்லேயே வந்து இருக்கும். அதனால் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோன் லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அழகாக கூட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் லேஸ் வந்து காம்பு மாதிரி தெரியும். அதனால் ஸ்டோன் லேஸை வந்து மேலே அந்த கிளாத்தோடய சேர்த்து இந்த ஸ்டோன் லேஸே நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது கலர்ஸில் கூட நிறையா கிடைக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலரில் என்ன இருக்கோ அதுக்கு மேட்சாக கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இது தைக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த துணியும் சேர்த்துருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு விலகாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எண்டு நாட் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேங்கிங் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது, இன்னும் கொஞ்சம் பெருசான ரோஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இதை விட கொஞ்சம் பெரிய மூடி இல்லைனா பெரிய ரவுண்டாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி பெரிய ரவுண்ட் ஷேப் எடுக்கிறப்ப இன்னும் கூட உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட அந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ எனக்கு வந்து சின்ன சைஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என் நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து சுடிதார், அப்புறமா ப்ளவுஸ், இதுக்கு பின்னாடிலாம் வந்து போடுறப்ப ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.
ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேங்கிங்ஸ் இந்த இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.